ஏய் யாரா என்ன ஆகாஷா எங்கேருந்து போச்சுண்ணா நீங்கள் அச்சு க்ளீனே பண்ணி கொண்டு வந்துட்டீங்களா? என்ன பண்ண பக்கோடாவா இதுனா வருவலா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கூட்டாஞ்சோறு பாய்ஸு ஏதோ ஒரு பேர்டை வேட்டையாடி கொண்டு வந்துட்டானுங்க. வந்து துணியை கூட மாற்றலைங்க, அதுக்குள்ளே வந்துட்டு இதை பக்கோடா போட்டு கொடுன்னு சொல்லிட்டானுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒன்று ஒன்றுத்தையே போட்டு பிசைய ஆரம்பிச்சிட்டுங்க. உப்பு, கரம் மசாலா, பியூர் மிளகாத்தூள், கொஞ்சம் லெமனு, இது எல்லாத்தையும் போட்டு இது பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. அப்புறம் அடுப்புக்கு தேவையான விறக பொறுக்க போயாச்சுங்க. முட்டை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கணும் போல், நம்ம தெரியாமல் ஃபுல்லாக போட்டுவிடவே தனியாகி போச்சு. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மசாலா வாங்கிட்டு வந்து டாலி பண்ணியாச்சுங்க. சிக்கன் 65 வால் ஒன்றுக்கே இல்லை அப்படியே சிக்கன் யூரியா தெரியல ஒழுங்காக தரமாட்ட கிளம்புது. எப்படி இருக்கான் பாருங்க. லைட் அடிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வைட்டா வந்துறாரு. இந்த பாய்ஸுங்க மாற்றி மாற்றி கலாச்சிட்டு இருந்தானுங்க அவனுங்களுக்குள்ளேயே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இலை கட் பண்ணுறாங்க. இலை கட் பண்ணுறோம். இந்த 3 பேரும் நீ என்ன பண்ண, நீ என்ன கொண்டாந்த, நீ என்ன வேலை செஞ்ச, நான் தான் இந்த வேலை செஞ்சேன், நீ என்ன வேலை செஞ்சேன்னு மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே திட்டிட்டு கிடந்தானுங்க. நான் சொன்னேன் சண்டைலாம் போடக்கூடாதா, இருடா இன்னும் ஒரு கொஞ்சம் தான் எடுக்க வேண்டியது இருக்குது, எடுத்துட்டா எல்லாரும் உட்காந்து சாப்பிட வேண்டியது தானேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகுதுங்க. இவனுக்கு ரொம்ப மோசமான ஹண்டர்ஸாக இருக்கானுங்க. இவனுக்கு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நம்ம வீட்டு மரத்துலேயே ஹண்ட் பண்ணிவிடுவானுங்க பொழுது. அந்த மாதிரி இருக்கானுங்க இவனுக்கு கொடூரமாக. வா வா பாப்பா வர. ஃபைனலி அவனுங்க காத்துட்டு இருந்த அந்த டைம் வந்துருச்சுங்க. லெமனை பிழிஞ்சு விட்டுட்டு அவனுங்க ஆரம்பிச்சிட்டானுங்க வேட்டையை. எப்படி இருக்குதா? கடாக் முடாக்குன்னு சவுண்டு கேட்குதா? யாருக்கு லெக் பீஸா? குட்டி லெக் பீஸ்.